இந்த மவுண்டன்ஸ் வியூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போ இந்த ரோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சென்னை டு மதுரை கார் ரோட் ட்ரிப் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். மார்னிங் அரவுண்ட் 11 o'clock சென்னையிலேருந்து கிளம்பியிருந்தோம். அந்த டைமில் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, பட் ஆனாலும் ட்ரைவ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஹைவேஸ் ரோட்டில் போயிட்டு இருக்கனால எப்படி இருந்தாலும் ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் வந்துட்டு எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு பிஸ்கட் பேக்கெட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. நாங்கள் மதுரைக்கு போகிறதே வந்துட்டு 1 day ஸ்டே பண்ணுற மாதிரி தான் போகிறோம். ஸோ நிறைய பிளேசஸ் வந்துட்டு அவ்வளோக்கா சுற்றி பார்க்க முடியாது. நாங்கள் சென்னை கிளம்பும் போதே வந்துட்டு கூகுள் மேப்பில் ரூட் போட்டாச்சு மதுரைக்கு. நாங்கள் போன ரூட்ஸ் வந்துட்டு திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை, சமயபுரம், திருச்சி, மேலூர், அந்த வழியாக வந்துட்டு மதுரைக்கு போயிட்டோம். நாங்கள் போன வழியெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக பச்சை பசை மரங்களாக இருந்துச்சு. மதுரைக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு வந்துட்டு எப்படியும் 252 kilometers தான் இருக்குது. எப்படியும் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு நைட் ஆயிரும்னு தெரியும் மதுரைக்கு. மோஸ்ட்லி வந்துட்டு ஃப்ளைஓவரில் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்லி நேஷ்னல் ஹைவே போகிற ரூட்ஸில் வந்துட்டு ஃப்ளவர்ஸாக இருக்கும், அதுவும் மதுரைக்கு போகிற வழியில். அங்கேருந்து பெரம்பலூர் போகிறதுக்கு 41 kilometers தான். இப்போ நம்ம இந்த ரூட்டில் வர ஃப்ளவர்ஸை பார்க்கலாம். நாங்கள் அந்த மவுண்டன் வியூஸ் பார்த்தது வந்துட்டு யானைமலை மதுரை பக்கத்தில் இருக்கிற ரூட் தான். அதுவும் நாங்கள் மார்னிங் டைமில் தான் அந்த வியூஸ் பார்த்துருந்தோம். உளுந்தூர்பேட் போகும்போதே வந்துட்டு நிறைய மவுண்டன் வியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. நாங்கள் காரில் போகிறனால அப்பப்போ வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு மவுண்டன் வியூஸ் எல்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். என்னதான் இருந்தாலும் மவுண்டன்ஸ் வந்துட்டு தூரமாக இருந்தாலும் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ் எல்லாம். ஒரு வழியாக அந்த டே நைட்டே வந்துட்டு மதுரைக்கு ரீச் ஆயாச்சு. மதுரைக்கு போனால் கண்டிப்பாக மீனாட்சி அம்மன் கோவில் போகணுன்னு இருந்தோம். மாட்டுத்தாவணி ரூட் சைடே வந்துட்டு 3 ஃபேமஸ் டெம்பிள் இருக்குது. ஒன்று திருப்பரங்குன்றம் முருகன் டெம்பிள், பழமுதிர்ச்சோலை முருகன் டெம்பிள், அழகர் கோவிலில் வந்துட்டு கள்ளழகர் சுந்தரராஜா பெருமாள் டெம்பிள் வந்துட்டு இருக்குது. அது வந்துட்டு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அந்த டெம்பிளுக்கு. மதுரையோட சென்ட்ரலைஸ்டு லைப்ரரி வந்துட்டு இப்போது பார்க்கலாம். ஒரு வழியாக மதுரைக்கு ரீச் ஆனதும் வந்துட்டு டின்னருக்கு சாப்பிட போயிட்டோம். தென் வந்துட்டு ஸ்டே பண்ணுற பிளேஸுக்கும் வந்துட்டு போயிட்டோம். நாங்கள் டின்னர் போன பிளேஸ் வந்துட்டு அம்சவல்லி பவன். இது மதுரையில் வந்துட்டு ஃபேமஸான நான்வெஜ் கடை. இந்த கடையில் வந்துட்டு பிரியாணி நல்லா இருந்துச்சு. மட்டன் பிரியாணி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மதுரையிலேருந்து கிளம்பி வந்த ரூட்டில் தான் வந்துட்டு அந்த மவுண்டன்ஸ் வியூஸை வந்துட்டு பார்த்தோம். அதுவும் வந்துட்டு யானைமலைன்னு சொல்கிற ஏரியா சைடு தான் வந்துட்டு அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் வரும். அங்கே நிறைய மவுண்டன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நிறைய மவுண்டன்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். வெயில் மவுண்டன்ஸ் மேலே படப்பட வந்துட்டு அந்த மவுண்டன்ஸோட க்ரீனிஷ் கலர் வந்துட்டு ரொம்ப டார்க்காக தெரியும். ரோட்டில் போகும்போது மவுண்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் போக போக வந்துட்டு அப்போ தான் தெரியும் மவுண்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப தூரமாக இருக்குது, பக்கத்தில் இல்லைன்னு தெரியும். இப்போ ஒரு ப்ரைட்டான மவுண்டன்ஸை வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்துட்டு அது க்ரீனிஷாக இருக்கும். வெயில் அதிக ஆக ஆக வந்துட்டு மவுண்டன்ஸோட கலர் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக தெரியும். அந்த ரூட்டில் மோஸ்ட்லி வந்துட்டு அதிகமாக இருக்கிறது வந்துட்டு தென்னை மரங்கள் தான். நாங்கள் போன ரூட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி டிராஃபிக் எல்லாம் இல்லை. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு கிளம்பிட்டோம். ஹைவேஸ் ரூட்டில் அதிகமாக வந்துட்டு அரளிப்பூ செடியை பார்க்கலாம்.
நம்ம எப்படி இருந்தாலும் திருச்சி போகிற வழியில் இப்போ காவேரி ஆறு அந்த பிரிட்ஜ் வழியாக தான் போக போகிறோம். திருச்சி போனால் வந்துட்டு திருச்சி ராக் ஃபோர்ட் டெம்பிளுக்கு போகணும். தென் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் டெம்பிள் இருக்குது. தென் சமயபுரம் மாரியம்மன் டெம்பிள் இருக்குது. ஒரு வழியாக இப்போ சென்னைக்கு வந்துட்டு ரீச் ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்ட இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.